வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். 8வது ஊதிய குழுவிற்கான ஆய்வு பட்டியல் விவரங்களை மத்திய அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார். 8வது சம்பள கமிஷன் அமைக்கப்பட்ட நாளிலிருந்து 18 மாதங்களுக்குள் அரசிடம் அறிக்கை கொடுக்கும் என்றும் அவர் கூறினார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவை மக்கள் பேரவை சார்பில் கொடிசியா வளாகத்தில் இன்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் அவர் உரையாற்றினார். சம வாய்ப்பு வழங்கப்பட்டால் கற்றல் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் எதையும் கற்று சிறக்க முடியும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். கற்றல் குறைபாட்டை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். வங்கக்கடலில் உருவான மோந்தா புயல் இன்று அதிகாலை தீவிர புயலாக வலுப்பெற்ற நிலையில் தீவிர புயல் இன்று மாலை அல்லது இரவு வாக்கில் மசுலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே ஆந்திர கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சம் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் நிலவரங்களை எதிர்கொள்ள ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசாவிலும் ஆந்திரத்தை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதியிலும் சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் முற்றிலும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மோந்தா புயல் காரணமாக ஏனாமில் இன்று மத்தியத்தில் இருந்தே சுமார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். 15க்கும் மேற்பட்ட இடங்களில் பலத்த காற்றால் சாய்ந்துவிட்ட மரங்களை அகற்றும் பணிகளில் தீயணைப்பு, மின்சாரம் உள்ளிட்ட துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஏனாம் புயல் நிலவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.